நடிகை பானுப்பிரியா அவங்களுடைய பயோகிராஃபியும் அவங்க எப்படி இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்களுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக பின்னீரில் பார்க்கலாம். நடிகை பானுப்பிரியா அவங்களுடைய உண்மையான பேர் மங்கா பானு. இவங்க ஜனவரி 15 1967 ஆந்திராவில் பிறந்திருக்காங்க. இவங்களுடைய அப்பா பேர் பண்டி பாபு, அம்மா நாகவல்லி. நடிகை பானுப்பிரியா ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் நடக்கிற ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்குவாங்களாம். உங்களுக்கு ட்ராமா, டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது இதெல்லாம் ரொம்பவே பிடிக்குமா. இவங்களுக்கு 14 வயசு இருக்கையிலே சினிமாவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சான். ஃபஸ்ட்டு பாக்கியராஜ் அவர்கள் இயக்கத்தில் உருவான ஒரு திரைப்படத்தில் ஆடிஷனில் கலந்துக்கிட்டாங்களாம். அதில் செலக்ட் ஆகிட்டாங்களாம். ஆனால் பானுப்பிரியா ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கனால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாராம் பாக்கியராஜ். அதன் பிறகு 1983ஆம் ஆண்டு பாரதிராஜா இயக்கத்தில் வெளியான மெல்ல பேசுங்கள் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் பானுப்பிரியா. அதன் பிறகு தமிழ் சினிமாவில் இவங்க ஜோடி போட்டு நடிக்காத நடிகர்களே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு 80s 90s காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக வலம் வந்திருக்காங்க நடிகை பானுப்பிரியா. பானுப்பிரியா தமிழை தாண்டி தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என பல மொழி படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க இதுவரைக்கும் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. நடிகை பானுப்பிரியா நடித்ததுலே பெஸ்ட் ஃபேர் அப்படின்னா கார்த்திக் பானுப்பிரியா சொல்லலாம், விஜயகாந்த் பானுப்பிரியா சொல்லலாம். இதே மாதிரி தெலுங்கு பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவிக்கும் பானுப்பிரியாவுக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்கும். நடிகை பானுப்பிரியாவுக்கு கண்ணு செம்ம அழகாக இருக்கும். அவங்களுடைய கண்ணுக்காகவே உங்களுக்கு நிறைய திரைப்படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிச்சு. நடிகை பானுப்பிரியா அவங்களுடைய கண்ணு செம்ம அழகாக இருக்கும். அவங்களுடைய கண்ணழகுக்கே உங்களுக்கு தனிப்பட்ட ரசிகர்கள் படம் இருக்காங்க அப்படின்ட்டே சொல்லலாம். நடிகை பானுப்பிரியா 1990 ஆகாஷ் கௌசல் என்பவரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு அமெரிக்காவில் போய்ட்டு செட்டில் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு அபிநயா அப்படின்ற ஒரு குழந்தை இருக்குது. திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய கணவரின் சப்போர்ட்டோடு திரும்ப சினிமாவிலையும் சீரியல்லையும் நடிக்க ஆரம்பித்தாங்க. சினிமாவில் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி நடித்தாங்க. 5-6 சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க. ரியாலிட்டி ஷோலையும் ஜட்ஜாக கலந்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் இவங்க திரும்ப இந்தியாவில் செட்டில் ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பானுப்பிரியாவுடைய கணவர் அமெரிக்காவில் மாரடைப்பால் காலமாயிட்டார். அப்போ பானுப்பிரியா அவங்களே போயிட்டு தன்னுடைய கணவருக்கு இறுதி சடங்குலாம் செஞ்சுட்டு திரும்ப இந்தியாவுக்கு வந்தாங்க. கணவரை இழந்த நடிகை பானுப்பிரியா தன்னுடைய மகள் அபிநயாவுடன் வாழ்ந்து வர்றாங்க. சமீபத்தில் அளித்த பேட்டி கூட கடந்த சில வருடங்களாகவே தனக்கு ஞாபகமறதி நோய் இருப்பதாக அவங்களே அந்த பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. நடிகை பானுப்பிரியா சமீபத்தில் அயலான் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் நிறைய தொழில்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் ஆப்பிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.